மலராடே நீ தான் அழகே நீ தான் பொம்பளையே எல்லாம் காலம் பொம்பளை காலம் மாதிரி காலை போய் சுடுகாட்டு போனோம்ல நீ தானே பொம்பளை அது வைத்து காட்டாத நல்லா சரியாக சேவ் பண்ண பொங்கல் இன்னும் 14 நாளுக்கு டாவா கோமலா ஏய் யார் தெரியாது ஏண்டி மேனகா கோமலாடி கூப்பிட்டு அசிங்க பார்த்து தேவையில்லை நான் வரேன் ஆமா யார் வந்தா நான் லேட்டு 6:30 மணிக்கு வந்த வாசி நான் வந்தேன் என்ன பண்ணிருந்தா 6 மணிக்கா கோட்டை முனை நாம தான் நீங்க 7 மணி வரைக்கும் கோட்டை மொழியா என்ன பண்ணிருந்தாங்க கோட்டை முனை கோட்டை மூளை கோட்டை முனையா எம்மா ஏய் உனக்கு மட்டும் பூ யாரு வாங்கி கொடுத்தது என்ன மாப்பிள்ளை வாங்கி கொடுத்தாங்க வாங்கி கொடுத்துருக்கான் விப்பட்டு வந்து என் மாப்பிள்ளை வரையாந்தார் மாமா இவ்வளோ நேரம் என்ன போயிட்டு வர இவ்வளோ நேரம் ஆச்சு விட்ட போவா ஏய் கோமலா இங்க வாயேன் ஆமா பெண்களா பிறந்தா நாங்க எவ்வளவு ஒரு அடக்க ஒடக்கமா ஒரு சுப நிகழ்ச்சிக்கு வந்திருக்கிறோம் என்னடி இது இல்ல இந்நாட்டு இளவரசிக்கு மஞ்சள் நீராட்டு விழான்னு சொன்னீங்களே நான் என்ன மாமா சிரிச்சு போற மாமா என்ன ஐஸ் கிருமி வாங்கி ஐஸ் கிருமி கிருமி இல்லடி கிரீம் கிருமி ஏய் கோடை குச்சி ஐஸா வாங்கி வைப்பாங்க வா பாலை பிடிக்கவே பிடிக்காது ஓந்து பார்த்துட்டு கீழே கடைசி நீ ஐயோ சரி ஊருப்பட்ட நம்பரை வாங்கி வைப்போம் நீ தாம நம்பரே வாங்கி நான் லேட்டா மட 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 மடன்னு வந்துடுறீங்க நான் பாரத்தா எப்படி நான் ஐஸ் பைக் சாப்பிட்டு தொண்டை விட்டாரு 50 ரூபாய்க்கு போகணும் ஜாகோபர் தப்பா நினைக்காதே மட 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 மடன்னு வந்துடுறீங்க என் வீட்டுக்காரருக்கு பால் கொடுத்துட்டு வரேன் அவன் குடுக்கணும்னா நாயா ஏண்டி கோமலா இந்த வயசுல குடுவேன் பால் குடிக்கிறான் வெக்கமா இல்ல வெளியே சொல்றியா நானாவது என் மனசுல கட்ட ஊருக்கு ஊர் சொல்லிக்கிற வரேன் எத்தனை பேர் வெளியே சொல்லாத உள்ள போட்டு கும்பிடுக்கிறாங்க என்ன மாரி தாண்டி எந்த மாரி நம்ம வேலை கண்டி எழுத்து வச்சு மெழுகு தப்பா நினைக்காத என் வீட்டுக்காருக்கு உடம்பு நல்லா இல்ல அவருக்கு உஷ்ணம் அவருக்கு சூத்த மேல பொங்குது சூத்த மேல பொங்குது உடம்பு நல்லா இல்ல என் வீட்டுக்கார தூக்கி அடுப்பு மேல உட்கார வச்சு அவருக்கு பால் ஊத்தி இப்படி மிளகா தூள் வாயில கொட்டி ஏதோ ஒரு பீத்தூளை கொட்டி அடுப்புல ஒரு கட்டியை சொறி விட்டு வந்துக்கிறேன் நேரம் பால் கொச்சுக்கணும் இருக்கும் என் வீட்டுக்கார வாய் பிடிச்சுக்கணும் இருக்கும் வீட்டுல கதவை திறந்து பாத்தீங்கன்னா வீட்டுக்காரு இறந்து போயிருப்பாருடி ஐயோ செத்துருப்பாரு ராஜா எனக்கு என்ன வச்சா எது வச்சா
என் வீட்டை சுத்தி பேணு வச்சான். இதுக்கப்புறம் வரமாட்டானா? அப்ப வீடு சாப்பிட்டோம். அவன் செத்தா என்ன எல்லாம் எதிர விட்டு கோயில் சாமிக்கிறான். எனக்கு அந்த பையனா போபாடு ஆரம்பத்துல இருந்து அது மேலேயே ஒரு கருணாகரை பார்த்து பசங்க இன்னும் ஒரு 50 ரூபாய் இருந்தா ஒரு பாட்டு வாங்கி சாப்பிடுவேன். ஏண்டி ஆமா அடக்க ஒடுக்கமா வந்திருக்கணும். ஒரு பெண்ணா பிறந்தா ஒரு புடவை கட்டிட்டு வரணும், இல்ல பாவாடை தாவணி, அப்படி இல்லைன்னா சுடிதார் போட்டுட்டு வந்திருக்கணும். பாவாடை தான் கட்டிக்கிறேன். பாவாடை கட்டிக்கிறோம், உள்ளதானே கட்டிக்கிறோம், உள்ளதானே கட்டிக்கிறோம். இதுதான் இது மேல, இதுதான் மேல. என்ன இது? இந்த கட்டிக்கிறிய உங்களுக்கு சிலு சிலுன்னு அப்பல. ஏய் இது யாருக்குள்ள ட்ரெஸ்? எங்க கிடைக்கும்? இங்க எங்கேயும் கிடைக்காது. 8ஆம் நாள் அம்மா வீட்டுக்கு தாலியார் கேட்டு போறாங்க. ராஜா என்ன பேசுறீங்க? யார் இவரு? எங்க வீட்டுக்காரர் செத்து வீட்டுக்கு வந்து போறியா? போப்பா நம்மளாம் தான் வந்துட்டேன். அடி பாய் சாக மாட்டீ. ஆசையில் வெள்ளத்தில் கூட வந்த ஏமாற்று விடாது போப்பா. அந்த காலங்கள் கொஞ்சம்மா நல்லது தானே வைக்கணும். வைக்கிறேன் பாரு. சிங்காரவே அப்படியா? பித்தார களி வட கொஞ்சம் பாரு.
எவையா பாப்பா சேத்துல கொக்கு நடக்குது நாட்டியம் இதை விட சிறப்பான நாட்டியம் நடக்குதுயா இதை விட சிறப்பான நாட்டியம் யாரது? எனக்கு ஒரு தங்கை இருக்கிறார். உங்களுக்கு தங்கியா? நாட்டியம் சிறப்பாக இருக்கும். நான் பார்த்தது அனுமதி கொடுத்தால் நடக்கிறேன். சீக்கிரமா எடுத்து வாருங்கள். நடக்கிறேன். நான் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறேன். இவர்கள் இருவரும் தான் என்னை அவமானப்படுத்தினார்கள். இவர்கள் வாழ்க்கையில் சந்தோஷத்தை பார்க்க கூடாது. என்ன செய்வேன் எது செய்வேன் தெரியாது. இந்த நாட்டுக்கு நான் மன்னனாக வேண்டும். வாழ்க வாழ்க நலமோடு இருக்க வேண்டும் பெண்ணே. அதோ பாராண்டி பாராண்டி சிறப்பான நாட்டியம். அண்ணா இதற்கு முன்பதாக நாட்டிய பெண்கள் வந்து நாட்டியம் ஆயினார்கள். அவங்க ஒரு சிறப்பா எடுப்பா கிடையாது. இவள் ஆடினாடி நாட்டியம் அது மிகவும் பிடிச்சிருந்தது. அப்படியம்மா, அதனால் அவளுக்கு ஒரு பரிசு தரப்போறேன். உனது எண்ணம் போல் செய்யம்மா, தடை என்பதே கிடையாது. அப்படியாகட்டும்னா ஆமா இங்க வாமா. இளவரசி அம்மா, உன்னுடைய பெயர் என்ன? என்னுடைய பெயர் தான் கற்சிலை. அப்படியா? ஆமா. அழகான பெயர். பெயருக்கேற்ற உருவம், உருவத்திற்கேற்றவாறு அழகு, அழகுக்கேற்ற நடனம் பார்ப்பதற்கு மிகவும் சிறப்பாக இருக்கும். அதனால் என்னுடைய மணமகன் உனக்கு ஒரு பரிசு தரப்போறேன். பரிசா? என்ன பரிசு தெரியுமா? நான் குழந்தையாக இருக்கும் பொழுது என்னுடைய தந்தை முத்துக்களை எல்லாம் ஒன்றாக சேர்த்து இந்த முத்தார மாலை எனக்கு கொடுத்தார். அப்படியா? இப்பொழுது இந்த முத்தார மாலையை நான் உனக்கு தரப்போகிறேன். அம்மா இங்க பாருங்க, இது வரையில எத்தனை நாட்டில் போய் நாட்டியம் ஆடி இருக்கேன். ஆனா இப்பேற்பட்ட பரிசு பெற்றதே கிடையாதுமா. அதனால இந்த பரிசு நான் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் நான் கொடுக்கக்கூடிய பரிசு நீங்களும் பெற்றுக்கொள்ள வேண்டும். அப்படியா? ஆமா. போதும் உன்னுடைய வார்த்தையை. நான் யார்? ஒரு நாட்டு இளவரசி. ஒருவருக்கு கொடுத்துதான் பழக்கம், ஒருவர் இடத்திலிருந்து வாங்கி பழக்கம் அல்ல. நீ தரக்கூடிய பரிசு எனக்கு வேண்டாம். அப்படி என்றால் நீங்கள் தரக்கூடிய பரிசு எனக்கு வேண்டாம். அப்படியா? இருந்தாலும் உன்னுடைய பிடிவாதம் எனக்கு பிடிச்சிருக்கின்றது. அந்த ஒரே ஒரு காரணத்தினால் நீ தரக்கூடிய பரிசை நான் பெற்றுக் கொள்கிறேன். அப்படியா? கொண்டு வா, பார்க்கிறேன். இந்தாங்கம்மா.
இது என்ன தெரியுமா? இதுதான் மா பலா வழன்னு சொல்லக்கூடிய முக்கணி சாரி. ஆமா. இதனுடைய மகத்துவம் என்ன தெரியுமா? இதனுடைய மகத்துவம் என்ன? இதை நீங்க அறிந்தால் உங்களுக்கு என்றுமே வயதாகாது. அப்படியா? உண்மைதான். இது ஒவ்வொரு நலன் நான் தருகின்றேனம்மா. சரிங்க அண்ணா. அவளுக்கு நான் பரிசு கொடுத்து அதற்கு பதிலாக அவ எனக்கு ஒரு பரிசு கொடுத்திருக்கிறா அண்ணா. என்னம்மா சொல்ற? நாம் கொடுத்துதானே பழக்கம், வாங்கி ஒருபோதும் பழக்கம் இல்லையே. நான் எவ்வளவு எடுத்து சொன்னேனே, அவளுடைய வார்த்தையை கேட்கவில்லை. அப்படியா? நான் என்ன செய்யறது? என்ன பரிசுமா அது? என்ன தெரியுமா? மாப்பழா வாழை என்று சொல்லக்கூடிய முக்கண்ணி பழரசம். அது மட்டும் கிடைக்காது. இதனுடைய மகத்துவம் என்ன தெரியுமா? என்னம்மா? இதை எழுதினால் எப்பொழுதும் இளமையா இருக்கலாம். அப்படியாம்மா? வயதே ஆகாதா? அங்க அந்த பேர் உனக்கு தானே கொடுத்தா, நீயே அருந்துமா அத? ஐயோ, இங்க பாருங்கண்ணா, ஏம்மா? நான் யார் உனக்கு? என் தங்கை, என் நாட்டு இளவரசி. அது மட்டுமா? நான் இதே நாட்டில் வாழப்போறவளா? ஒருபோதும் இல்லை. திருமணம் முடிச்சு என்னுடைய புகுந்த வீட்டுக்கு போக போறவங்க. ஆமா. நீங்க இதே நாட்டுல வாழப்போறவர். அது மட்டும் கிடைக்காதா? நாட்டுக்கு மன்னர். இதை எழுதினால் எப்பொழுதும் இளமையா இருக்கலாம். இது அறிந்தினால் என்றுமே இளமையா இருக்கலாம். என் நாட்டு மக்களை சீரம் சிறப்போடு என்றுமே பாதுகாத்துக் கொள்ளலாம் என்று சொல்கிறார். நிச்சயமாக ஆகட்டம்மா. தங்கா, நான் குடிக்கிறேம்மா. குடிங்கண்ணா. என்னம்மா இது ஒரு மாதிரி இருக்கு, ஒரு நெடியா இருக்குது அது? அப்படியா? அப்படிதான் இருக்கும். அப்படி ஆபத்து என்பதே வராது. அதெல்லாம் ஒன்று வரா. மாதிரியா இருக்கா? ஆமா. நாட்டு பார்த்த உடனே என்னிடத்தில் என் மனதை நான் உன்னிடத்தில் பறிகொடுத்து விட்டேன். இருந்தாலும் வாழ்ந்தால் உன்னோடு இல்லை என்றால் இந்த மண்ணோடு மாண்டு காத்தடிக்க மானே மாங்குயல இந்த மாபெரும் சபையில் எத்தனை நாட்டு மன்னர்கள் எத்தனை நாட்டு இளவரசர்கள் வந்துகிட்டு இருக்காங்க. கேவலம் அவ யாருன்னா இந்த மஞ்சள் நீராட்டு நாட்டியமான வந்து ஒரு தாசி ஒரு பார்த்தீங்களா இந்த மாபெரும் சபையில
இத்தனை பேர் அமர்ந்து கொண்டு இருக்கிறாங்களே இத்தனை பேர் எதிர உன்னுடைய தங்கச்சி என்ன பார்த்து தாசி பேசி எப்படி யாரு சொல்லிட்டாலே இந்த ஊரு ஆம்பளை பசங்க பார்த்துட்டாங்க என்ன யாருக்கு திருமணம் கவலைப்படாது. எப்போது உன்னை தாசி வேசி நுழைந்தாலோ இச்சபையிலே உன்னை நான் திருமணம் செய்து கொள்கின்றேன். அப்படியா? நிச்சயமாக இப்பொழுது இனிமேல் நாட்டுக்கு நீதான் மகாராணி. இனிமேல் நாட்டுக்கு நான் தான் மன்னன். பெருமையே கிடைக்காது. பெருமையே கிடையாது. என்னதான் இருந்தாலும் அவ யாரு என்னுடைய நாத்தனாரு என்ன அன்னைக்கு ஒரு வார்த்தை சொன்னா அதுவே போதுங்க. இவ்வளவுதானே ஆகட்டும், நான் பார்த்துக் கொள்கிறேன். சபையிலே உன் கருணத்தை அடைத்து விட்டாய். போனால் போகட்டும் என்று விட்டு வருகின்றேன். ஆனால் அந்த பெண்ணை பார்த்து தாசி வேசி நுழைத்து விட்டாயே, அவளை நான் திருமணம் செய்து கொண்டேன். அவளை அண்ணி என்று சொல்ல முடியுமா முடியாதா? என்னது அவளை நான் அண்ணி என்று அழைக்க வேண்டும்? அது ஒரு காலம் முடியவே முடியாது. நிச்சயமாக சத்தியமாக இறுதியாக உறுதியாக அழைத்து என்ன சொன்னாய்?